நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிட டிவியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே. இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாத பலன், ஆணி மாத பலன். இந்த குரு சுக்கிரன் ஜோதிட டிவியில உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படுறார், எத்தனை பேருக்கு முருக பெருமானை பிடிக்கும், அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல், முருகனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பா அடையும். அனைவருமே கமெண்ட்ல முருகானு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி இந்த ஆணி மாசத்துல சூப்பரா இருக்கு. ஒரு யோகம், குரு சுக்கிரன் இணைவு, உச்சமான குருவோட சேர்ந்து இந்த சுக்கிரபலன் இணைகிறார். ஒண்ணு, குரு மகாலட்சுமி யோகத்துல எத்தனை பேருக்கு இந்த யோகம் இருக்குது, அது ஒண்ணு. அடுத்து புத ஆதித்ய யோகம் இந்த ஆணி மாசத்துல இருக்குது. அறிவும் பணமும் பொருளும் நகையும் உங்களை தேடி எப்படிப்பட்ட யோகம், 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஜாக்பாட் யோகம் இருக்கு. உங்களுடைய இந்த கர்ம காலத்துல நம்ம எவ்வளவு பேர் பரிகாரம் பண்ணாலும் இந்த குரு உச்சமா இருக்கும் போது கண்டிப்பா அந்த பெருசா உள்ள பாதிப்பு சின்னதா பரிகாரத்துல குறைக்க முடியும். இப்ப இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு பார்ப்போம். இது ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. உங்க ஜாதகத்திலே தசாபுத்திய பார்த்துக்கிட்டு இந்த பலனுங்க துல்லியமான ஒரு பதிவு கிடைக்கும். அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தான் இந்த மீன ராசி. எப்படி? காலச்சக்கரத்தின் 12வது ராசி. பொதுவா பாருங்க, இந்த மீனராசியில பிறந்தா பயங்கரமாக அறிவா யோசிக்கக்கூடிய ஒரே ராசினா அந்த மீனராசி மட்டும். பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க எல்லா விஷயத்திலையும். பெரிய பெரிய இந்த ஹார்ட் ஒர்க் போடுறாங்க பாருங்க, இந்த மீனராசியில பிறந்தா பயங்கரமா ஹார்ட் ஒர்க் போடுவாங்க எல்லா விஷயத்திலும். சரி, வெளிநாடு, வெளியூர், மருத்துவர்கள், இந்த ஷேர் மார்க்கெட்டிங், பேங்க் சம்பந்தம் வேலை பார்க்கறது, இந்த அறிவை தூண்டக்கூடிய வேலைகள் எல்லாமே பாருங்க இந்த மீன ராசி அதிகமா தொடர்பு இருக்கும். நிறைய பயணங்கள் மூலமாக வருமானத்துக்கு வாங்க. அப்படிப்பட்ட மீனராசி என்பதில் வரக்கூடிய ஆணி மாத பலன், வரக்கூடிய ஆணி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? தயவு செய்து சொல்றேன், மீனராசியில பிறந்தவங்க உங்க ஜாதகத்துல தசாபுத்திய பார்த்துக்கிட்டு எந்த கிரகம் யோகமான கிரகமோ அதை பாருங்க. நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குதுங்க. எது யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம் வரும்போது கண்டிப்பா அது யோகமான பலனை கொடுக்கும். எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திக்கணும். அதனால உங்க ஜாதகத்தை பார்த்து தசாபுத்திய பார்த்துட்டு நீங்க பலன் எடுத்தா ஒரு துல்லியமான பதிவு கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல். நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குதுங்க. யோகமான கிரகம் வரும்போது, யோகமான காலம் வரும்போது கண்டிப்பா அதை யோகமான பலன். அப்படி எந்த பலவீன கிரகம் வரும்போது பலவீனத்தை கண்டிப்பா சந்திச்சுதான் ஆகணும். இப்ப மீன ராசிக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? உச்சமான குரு, 3 கிரகம் கூட்டணி. இந்த யோகங்கள் மகாலட்சுமி யோகமும் குரு சுக்கிரனும் சேர்ந்து இருப்பதால் அடுத்து இந்த புத ஆதித்ய யோகமும் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? கிரகம் எப்ப பக்கம் உங்க ராசிலையும் பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா சனி பகவான் இருக்கார், ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தா உங்களுக்கு நேரம் செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். இதுல ரிஷபத்துல. அடுத்து பார்த்தா சூரிய பகவான் வந்து 4ஆம் இடத்துல இருக்காரு உங்க அபிப்பிராயம். அடுத்து பார்த்தா 5ஆம் பாவத்துல குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், ஒரு 3 கிரகம் இருக்கு 5ஆம் பாவத்துல. அடுத்து பார்த்தா 6ஆம் இடத்துல கேது பகவான். அடுத்து பார்த்தா 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கு. இதான் கிரகத்தோட அமைப்பு. இதுல 3 கிரக பயிற்சி வருது. நம்பர் 1 நல்லா தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் வரக்கூடிய கிரக பயிற்சி பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு எப்போ வர்றாரு? கரெக்டா ஆணி மாசம் 6ஆம் தேதி. இன்னொன்னு பாருங்க, சுக்கிரபகவான் பாருங்க நேரம் 5ஆம் பாவத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு எப்போ வரணும்? கரெக்டா ஆணி மாசம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றாரு. ஆணி மாசம் 14ஆம் தேதி யாரு வக்ரமாகிறார் புதன், ஒரு சில தினத்துக்கு அப்புறம். நல்லா பாருங்க, ஒரு ராசி அதிபதி 5ஆம் இடத்துல பலமா இருக்காரு. உங்களுக்கு ஜென்ம சனி சொல்லுவாங்க. இந்த ஜென்ம சனி வந்தா கெட்டதா நல்லதான்னு நிறைய பேர் எல்லாருமே ஜாதகத்தை பார்க்க ரெடி ஆயிட்டீங்க, ரெடியா வந்திருப்பீங்க. ஏன்னா குரு உச்சத்தை வந்தாவே கண்டிப்பா உங்க ஜாதகத்தை அது பார்க்க தூண்டும். இல்லை ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி, உங்க நல்ல காரியத்துக்காண்டி ஒரு விஷயத்த உங்களை பார்க்க வைக்கும். இது கண்டிப்பா உங்க மனசுல ஓடும். ஏதோ மனசுக்குள்ள ஆசை பயங்கரமாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஓப்பனா சொல்றேன், பயங்கரமா திங்க் பண்றீங்க. நான் மீனராசி இப்ப அதிகமா திங்க் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களுடைய கடகராசியில போய் குரு இருந்தாருன்னா என்ன, ஏதாச்சும் ஒரு மனசுக்குள்ள அந்த பதஷ்ட குணம் ஓடிக்கிட்டே இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதுல போகாமா, அதுல வரலாமா, இப்படி முன்னேறலாமா, அப்படி முன்னேறலாமா, பயங்கரமா திங்க் பண்ணுவீங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப சனிபவன் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாரு உங்களுக்கே தெரியும்ல. நிறைய கஷ்டத்தை பார்த்திருப்பீங்க. ஒப்பனை சொல்ல போனா வருமான லாபம் யாருக்கு சனிபவன் சரியில்லையோ, இந்த ஜாதக ரீதியில சரியில்லையோ அவங்க எல்லாம் ஒரு கஷ்டப்பட்டிருப்பாங்க. சில பேர் பாருங்க, உங்க வீடியோ நான் தொடர்ச்சியா பாக்குறேன், வாழ்க்கை எல்லாமே கஷ்டப்பட்டு. என்னதான் காரணம்? உங்க ஜாதகத்துல என்ன கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்குன்னு அதை கண்டுபிடிங்க. நம்ம என்ன கர்மால பார்த்தோம் இதையும் கண்டுபிடிங்க. இப்ப எந்த பரிகாரம் பண்ணாலும் சரி, குரு உச்சமா இருக்காரு, எந்த பரிகாரம் பண்ணாலும் உடனே சித்தி ஆகும்.
கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்க குரு சுக்கிரன் ஜோதிட டிவியை பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லா வரும். அதுவும் இந்த முருகபெருமான் அருள் கண்டிப்பா கிடைக்கும். நிறைய விஷயத்த பார்த்தோம். எப்படி இந்த பரிகாரம் மூலமாக அதெல்லாம் கோவிலுக்கு போய் சொல்றாங்க. இந்த பரிகாரம் பண்ணுங்க, இதை பண்ணுங்க, எதை சொல்றாங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து பெருசா உள்ள பதிப்பை சின்னதா பரிகாரத்துல குறைக்க முடியும். அதனால இந்த ஆனி மாசத்துல இருந்து நம்ம ஏன் முருகன் கண்டிப்பா அதில் கொடுக்குறோம். ஏன்னா இது நம்மளுடைய சொந்த யூடியூப் சேனல். எல்லாமே நம்ம கோவில் ஸ்தலத்துல தான் இந்த வீடியோ பதிவாகும். கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நல்ல ஒரு மாற்றம் வரும். ஏன்னா இனிமேல் உங்களுக்கு கெட்டது நடக்காது. நீங்க கவலைப்படாதீங்க. குரு உச்சத்துல இருக்காரு. நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், இதுவும் நல்லா இருக்கும் பாருங்க. நிறைய பேருக்கு இந்த வருமான பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, கடன் பிரச்சனை, படிப்பு கல்வி பிரச்சனை, உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த ஒரு வருஷமா நீங்க பார்த்து அப்படியே நொந்து நூலாகி போய் உட்காந்துருக்கீங்க. மேக்சிமம் 2-3 மாசமா வேலை இல்லை. நிறைய பேர் இப்படி நல்ல வேலை இல்லை. கேளுங்க, வேலையை மாறினவங்க மட்டும் கேளுங்க. இந்த 2 மாசத்துக்கு பேங்க்ல லோன் கட்டிருப்பாங்க, லோன் சேங்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு உங்க மேல ஒரு தலக்கோ வழக்கோ தடையோ தாமதம் ஏதோ பார்த்துருப்பீங்க. நான் முதல் பலன் என்ன சொல்லுங்க தெரியுமா? வீட்டுல நல்ல காரியம் நடக்கும்னு சொல்லுவீங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பலன். குழந்தை பாக்கியம் 100% ஒண்ணு கிடைக்கும். பூர்வீக சுற்று உள்ள வழக்குல நீங்க ஜெயிப்பீங்க. வழக்கு எத்தனை பாவம்? 6ஆம் இடம் தானே. இப்படி வழக்கு யாரு உங்களுக்கு வழக்கு கட்டக்கூடிய கிரகம்? யாரு? சூரிய பகவான். சூரிய பகவான் எப்ப ஆனி மாசம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் போகக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். உங்களுடைய ராசி அதிபதிய சாரத்துல போறாரு, குருட சாரத்துல போறாரு. அப்ப உங்க மேல உள்ள கேஸ் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். வீட்டுல நல்ல காரியம் பண்ணுவீங்க, திருமணம் பண்ணுவீங்க, காதல் திருமணம், 2ஆவது திருமணம் நடக்கும். வழக்கு எந்த வழக்கு வந்தாலும் டாக்குமெண்ட் பிரச்சனை ஒரு இழுவரியா இருந்தா அந்த ஒரு முடிவு கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பலன் சொல்றேன். நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா எடுத்தவன வெளிநாட்டுக்கு டாப்பா கொண்டு போயிட்டீங்க. அங்க வெளிநாடு தான் வேலை செய்ய போகுது. நல்லா பாருங்க, 6ஆம் வீட்டு அதிபதி நேராக 4ஆம் இடத்துல இருந்து அவர் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து 4ஆம் இடத்துல வெளிநாடு வெளியூர் தான் அங்கே கொடுக்க போறான்னு அர்த்தம். இது எழுதியே வச்சுங்க. மீனராசி எத்தனை பிறந்தா வந்தாலும் சரி. வேற கண்டி விட்டு கண்டி மாறணுமா, வேலையில மாறணுமா, சூப்பராக நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். அவர் போகக்கூடிய நட்சத்திரம் எப்படி வேலை ஏன் தெரியுமா? வெளிநாட்டுக்கு நான் ரொம்ப உங்களுக்கு துல்லியமா சொல்றேன். 12ஆம் வீட்டு சாரத்துல ஆனி மாசம் 22ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு வெளிநாட்டு வெளியூர்ல டாப்பா நீங்க போவீங்க. ஏன்னா 12ஆம் இடத்துக்கு ராகு நிற்கிறார். ராகுடைய நட்சத்திரத்துல இந்த சூரியவான் வேலைக்கார அதிபதி போறார். அப்ப மேல் அதிகாரிகள், வேலை உத்தியோக நல்ல மாற்றங்கள், நல்ல அனுகூலங்கள் உங்க பக்கம் தேடி வருவது எழுதிய வச்சுங்க. அரசாங்க வேலை 100% மீனராசி கிடைக்கும் பாருங்க. அம்மா வேலையா அப்பா வேலையா சொல்ல முடியாது. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வேலை வரும். இல்ல உங்களுக்கு அரசாங்க அதிகாரி மூலமாக நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் கிடைக்கும். ஏன்னா பொதுமக்கள்கிட்ட நல்ல வேலை கண்டிப்பா மாற்றம் வரும். அதுவும் மனைவி மூலமாக, கணவன் மூலமாக யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை வரும். 7ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான் 5ஆம் இடத்துல உங்க ராசி அதிபதி சேர்ந்து இருக்கிறார். அப்ப கணவன் மூலமாகவோ மனைவி மூலமாக அரசாங்க வேலை வரப்போது. நிறைய பேருக்கு இந்த வீடு இடம் கட்டக்கூடிய யோகம் வரும். வீட்டு லோன் கேட்டா கூட கிடைக்கும். இது எழுதி வச்சு. இப்ப பாருங்க, நிறைய பேருக்கு பாருங்க உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தை கவலை. உடம்பு மருத்துவ செலவு இனிமே மீனராசிக்கு நான் சொல்லவே மாட்டேன். மருத்துவ படிப்பு, ஐடிஎஸ் சம்மந்தப்பட்ட படிப்பு, அடுத்து பேங்க் சம்மந்தப்பட்ட படிப்பு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே டாப்பா இருக்கும். கலைத்துறை, பட்டை கலைத்துறை. இதுதான் மீனத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய சூப்பரான ஒரு யோகமான பலன். இப்ப வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணுமா, நிறைய இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாம நம்ம ஜாத பதம் பண்ணுங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் 100% மீனராசி சூப்பரா இருக்கு. எந்த ஒரு கிட்ட நான் சொல்ல மாட்டேன். மீனராசி நல்ல ஒரு மாற்றம் வரும், நல்ல அனுகூலம் வரும், கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், காதல் திருமணம் உடனே நடக்கும். இதெல்லாம் நல்லா இருக்குங்க. வெளிநாட்டுல படிக்கிறவங்க, வெளியூர்ல படிக்கிறவங்க நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க 7 சனியை மட்டும் கண்டு தயவு செய்து பயந்தீங்கன்னா பயந்து போய் தான் இருப்பீங்க. இப்ப முருகபெருமான் நினைச்சுக்கிட்டு நீங்க எல்லா விஷயத்தையும் இறங்குங்க. எல்லாமே உங்க பக்கம் வெற்றி வந்துகிட்டே இருக்கும். எத்தனை பேருக்கு முருகபெருமானை பிடிக்கும்? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய ஒரு மாற்றம் உண்டு. இப்ப நட்சத்திர பலன்களை போமா. முதல் நட்சத்திரம் ஸ்ட்ரைட்டாக, அதாவது புரட்டாதி நட்சத்திரம் பார்த்தவங்க எல்லாமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். எதுக்குமே கவலைப்படாதீங்க. இந்த புரட்டாதி நட்சத்திரம் எல்லாருக்குமே இப்ப நல்ல விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு தோல்வியே கிடையாது. நான் தோல்வி சொல்ல மாட்டேன். 3ஆம் வீட்டு 8ஆம் வீடு வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, வேலை மாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும், நிறைய நல்ல காரியம் நடக்கும், நல்ல விஷயம் நடக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும், டாப்பா இருக்கும். இது எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி ரொம்ப செலவு, தடுமாற்றம், ரொம்ப கஷ்டத்தை பார்த்தது ஏன்னா அந்த புரட்டாதி நட்சத்திரம் தான். இது எழுதியே வச்சுக்கோங்க. கேட்டு பாருங்க, நடந்தா கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவார். நிம்மதி இல்லை, குழப்பம், தடுமாற்றம் எல்லாமே பார்த்துட்டு உட்காந்துருக்கேன்.
அப்படிமாதிரி. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த புரட்டாதி நட்சத்திரம். இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு பாத்துங்க. இந்த மெயினா சூப்பரான யோகம் வரும். கல்வித்துறை, இந்த பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம் பண்றவங்க, பணம் கொடுத்து வாங்குறது, நிறைய ஒரு நல்ல விஷயம். ஆனா வருமானம் வந்துகிட்டே இருக்கும் பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க, சனி பகவான் புதனுடைய சாரத்துல இருந்து போறலாம் 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. கண்டிப்பா நல்ல காரியம் நடக்குங்க. ஏன்னா நான் லாபம் இல்லை, வருமானம் இல்லை, ஜென்ம சனி போட்டு ஆட்டி பிடிச்சு உத்திரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உடம்பு ஆரோக்கியத்திலையும் சரி, படிப்புகளையும் சரி, வேலையும் சரி, வருமானத்திலையும் சரி ரொம்ப தடங்களை பார்த்தது. ஏன்னா இவங்க தான் அதிகமா, ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க தான். ரொம்ப தடையில சந்திச்சாங்க. இனிமேல் சந்திக்க மாட்டீங்க. நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் இந்த ஆணி மாசத்துல சூப்பரா இருக்கு. ஏன்னா உத்திரட்டாதி பிறந்தவங்க லாபம், வருமானம், பொருளாதாரம், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும். இரும்பு சார்ந்த வேலை, மருத்துவர்கள், மெக்கானிக்கல் துறை எல்லாமே பட்டை கிளப்பி நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வரும் பாருங்க. ஆனா வேலை உத்தியோகம் ஒரு சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அதுக்கான நேரம் உங்களுக்கு வேலை செய்யும் போது பாத்தீங்க. ஏன்னா புதன் வக்கரம் ஆகிறார் 16ஆம் தேதிக்கு அப்புறம். சனி பகவான் வந்து புதனோட சாரத்துல போறலாம் ஒரு இடம் சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். அடுத்து ரேவதி நட்சத்திரம். எப்பப்பா ஒரு குழப்பத்திலே இருந்தாங்க ரேவதி நட்சத்திரம். நல்ல சிந்தனை உங்கள்கிட்ட இல்லை, மனக்குழப்பம், மன தடுமாற்றம், வேலை, தொழில், வருமானம் சரியா இல்லை, என்னடா லைஃப் அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு நிறைய போயிட்டாங்க. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. ஏன்னா அது புதன் பகவான் பாருங்க 4ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டாரு. ஏன்னா இந்த 7.5 சனியில இந்த ரேவதி நிறைய பாதிச்சிருக்கும். நீங்க கேட்டு பாருங்க. எடுக்க முயற்சியும் தரையா இருந்தவங்க இப்படியே தடை வராது. கண்டிப்பா ஸ்வீட்ல நல்ல காரியம் நடக்குங்க. நல்ல காரியம் இருக்கும். திருமணம், குழந்தை பாக்கிங்க, இதுக்கான ஆப்ஷன் அதிகமா இருக்கு. ஏன்னா புதன் வந்து நல்லா பாருங்க குருவோட சாரத்துல ஆறுது போயிருக்காரு. புனர்பூசம் அடுத்து பூசத்துல போவார். அப்ப நல்ல காரியம், நல்ல விஷயம், வெளிநாடு, வெளியூர், வேலை உத்தியோகம், பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஐடிஐ வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், இது எல்லாமே நல்லா எங்க போது பாத்துக்கங்க. எந்த ஒரு கெட்டது வராது. நீங்க நினைச்ச காரியத்தை சாதிக்க போறீங்க. யாரு இந்த ரேவதி பண்ணுவோம், நீங்க கவலையப்படாதீங்க. நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க. வரக்கூடிய ஆனி மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.